உங்களோட நிலத்தை அளந்து மார்க், அதாவது எல்லைக்கல் ஊனணும் அப்படின்னா நீங்கள் சர்வே பண்ணுறதுக்கு சர்வேயர்கிட்ட போய் பணம் கட்டி நீங்கள் வந்து நிலத்தை அளக்க சொல்லி கூப்பிடுவீங்க. அந்த சர்வேயரும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் வந்து உங்கள் நிலத்தை அளக்கிறதுக்கு வருவார். வர்றப்ப உங்கள் பக்கத்து இடத்துக்காரு அட்ஜசன் லேண்ட் ஓனர் வந்து இந்த நிலத்தை அளக்க விடாமல் பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் உயர்நீதிமன்றத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து அணுகித்தான் ஆகணும். ஏன்னா வந்து அளக்கும் போது ஒரு சில காரணங்களால என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்பியூட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அவருக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் இருந்தால் தான் சர்வேயர் வந்து நிலத்தை அளக்கவே முடியும். இல்லை அவர் சர்வேயர் வந்து பணம் கட்டி சர்வேயர் வந்து உங்களுக்கு வந்து நிலத்தை அளந்து கொடுக்காம அளக்கழிச்சுக்கிட்டே இருக்காருன்னா உடனே நீங்கள் ரிட் ஆஃப் மேண்டமஸ் வந்து நீங்கள் ரிட் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணி உயர்நீதிமன்றத்தில் வந்து டைரக்ஷன் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நான் பணம் கட்டி எவ்வளோ நாள் ஆச்சு, சர்வேயர் வந்து அளந்து கொடுக்காம என்ன வந்து டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். இல்லை பக்கத்து இடத்துக்காரு எனக்கு பிரச்சனை பண்ணுறாரு இடத்த அடக்க விடாமல், ஆனால் என்னோட சர்வே நம்பரு எனக்கு பத்திரமெல்லாம் இருக்குது, என்னோட பத்திரத்தை பழுதி தான் அளந்து கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்குறேன். ஆனால் அளந்து கொடுக்க சர்வேயர் வந்தவுடனே அவர் வந்து மிரட்டுறாரு, நீங்கள் அளக்கக்கூடாதுன்னு வந்து சண்டைக்கு வர்றாரு, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால அவர் அளந்து கொடுக்காம போயிடுறாரு. அப்போ நீங்கள் இந்த பிரச்சனை இருக்கும்போது உயர்நீதிமன்றத்தை நீங்கள் அணுகி இந்த மாதிரி ரிட் ஆஃப் மேண்டமஸ் போட்டு ஒரு பரிகாரம் கேட்குறீங்க. நீதி பேராணைக்கு கொடுத்து பரிகாரம் கேட்குறீங்க. எனக்கு வந்து பணம் இந்த தேதியில் கட்டிட்டேன், இவ்வளோ அமௌண்ட்டு சொன்னாங்க, கட்டிட்டேன். சர்வேரும் தேதியில் வந்ததுக்கப்புறம் அளக்க போனார், பக்கத்து இடத்துக்காரு சண்டைக்கு வராரு, காரணமே இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடுத்திக்கிருக்காரு, அவருக்கும் இந்த நேரத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா அவரையும் நீங்கள் பார்ட்டியாக சேர்த்து அவருக்கு ஒரு நோட்டீஸ் போடணும். நோட்டீஸ் போனதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் தரப்போ வந்து சொல்லுவாங்க, இந்த காரணத்தினால நான் அளக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த காரணம் வந்து சரியானதாக இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கிட்டு பரிசீலனை பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவர் வீம்புக்கு தான் அவர் வந்து இடத்த அளக்க விடாமல் பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக வந்து சர்வேருக்கு ஒரு டைரக்ஷன் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் கொடுத்துருவாங்க. இந்த குறிப்பிட்ட தேதியில் போய் நீங்கள் அளந்து வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க. இதான் வந்து நிலத்தை அளக்கிறதுக்கு சர்வேயர் உங்களுக்கு டிலே பண்ணாலும், இல்லை பக்கத்து இடக்காரு உங்கள் சர்வே நம்பர் படி அளக்கிறதுக்கு தடை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தை அணுகி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணி, நீதி பேராணையை ஃபைல் பண்ணி நீங்கள் உங்களுக்கு உண்டான நிவாரணத்தை பெற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.